Welcome to food.green. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்பிள் கேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், ப்ரௌன் சுகர் 3/4 கப், பால் 1/2 கப், தயிர் 1/4 கப், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், ஆயில் 1/4 கப், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன். எக்ஸ்ட்ராக்ட் இல்லைன்னா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல ஃபர்ஸ்ட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 1/4 கப் தயிர், நம்ம 1/2 கப் பால் எடுத்து வச்சிருக்கிறோம். அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் மீதி வச்சுக்கோங்க, அது பின்னாடி தேவைப்படும். இது எல்லாத்தையும் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 1/4 கப் ஆயில், இதுவும் சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 4 டைம்ஸ் சிஃப்ட் பண்ணிடுங்க. சிஃப்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா கோதுமை மாவுங்கிறதுனால இது கொஞ்சம் டென்ஸா வரும். ஸோ ஏரை வந்து நம்ம வந்து சிஃப்ட் பண்றது மூலமா இன்கார்பரேட் பண்ண முடியும். அதனால மினிமம் ஒரு 4 டைம்ஸ் இது வந்து சிஃப்ட் பண்ணிக்கோங்க. சிஃப்ட் பண்ண மாவை கொஞ்சம் கொஞ்சமா இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஜென்டிலா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பேட்டர் கொஞ்சம் திக்கா இருக்கு. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற பாலை கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. பேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேட்டரை 2 ஈக்குவல் போர்ஷன்ஸா வந்து பிரிச்சுக்கோங்க. 2 பவுல்ல இந்த மாதிரி ஈவனா பிரிச்சு வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற கொக்கோ பவுடரையும் சிஃப்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெண்டா டிவைட் பண்ணி வச்சிருந்த பேட்டர்ல ஒரு பேட்டர் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அதோட நம்ம இப்போ சிஃப்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கொக்கோ பவுடரை ஆட் பண்ணிடுங்க. இது ஜென்டிலா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர் கொஞ்சம் திக்கா இருக்கிறனால நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிற பாலை சேர்த்துருங்க. இப்போ கொக்கோ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு.
நம்ம எடுத்து வச்சிருந்த அளவு வந்து உங்களுக்கு சரியாயிடுச்சு, அப்படியும் பேட்டர் கொஞ்சம் திக்கா இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் பால் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா ஆயில் விட்டு நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. மீன்வைல் அவன் 160 டிகிரிஸ் ப்ரீஹீட் போட்டுக்கோங்க. இதுல கோதுமை மாவு தூவிக்கோங்க. எக்ஸஸ் ஃப்ளோரை டேப் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வெண்ணிலா பேட்டரும் கொக்கோ பேட்டரும் மாத்தி மாத்தி இதுல இந்த டின்ல வந்து போர் பண்ண போறோம். இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஃபுல் பேட்டரையும் போர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 2 பேட்டரியும் ஆல்டர்னேட் லேயர்ஸா போர் பண்ணி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது மேல சின்னதா டிசைன்ஸ் டிரா பண்ணிக்கலாம். நம்ம சென்டர்ல இருந்து இப்படி ஒரு கோடு, என்ன டிசைன் வேணாலும் நீங்க இந்த மாதிரி டிரா பண்ணிக்கலாம். சோ இப்போ இது நம்ம ரெடியா இருக்கு. பேட்டர் இருக்கும். ப்ரீ ஹீட் ஆனோடனே இதை வந்து அவனுக்குள்ள வச்சு 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருங்க. அவன் இப்போ ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. உள்ள வச்சிடலாம். அவன்ல இருந்து எடுத்தாச்சு. இப்போ இது கம்ப்ளீட்டா பேக் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஒரு டூத் பிக்கை உள்ள இன்சர்ட் பண்ணுங்க. வெளியே எடுக்கும் போது அது கிளீனா வந்திருந்ததுன்னா கம்ப்ளீட்டா பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு டின்ல இருந்து கேக்கை ரிமூவ் பண்ணிடுங்க. நல்லா கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் கட் பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இது நம்ம கோதுமை மாவுல பண்றதுனால ரொம்ப ஹெல்தி கூட. நம்ம ஒயிட் சுகர் யூஸ் பண்ணல, இதுல பிரவுன் சுகர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அதனால எல்லாருமே இது வந்து குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, food.green சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.